Right, okay. Good evening, guys. First step இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நோடிஃபிக்ஸ் அக்கவுண்ட் நம்மட லிங்க் மூலமா நான் வாட்ஸ்அப் மூலமா தார லிங்க் மூலமா அக்கவுண்ட் கிரியேட் பண்ண இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க பார்க்க. அப்படியே chat பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க, இல்லாட்டி இன்னும் கிரியேட் பண்ணலைன்னா நோண்டு போடுங்க. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ண இயலான்னாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண இயலான்னாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள்ட ஒரு ஒரு காரணம். ஓகே, அதனால இன்னைக்கு ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அப்சன்ட் கிளாஸஸ்க்கு ரைட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் எப்படியும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் ரெக்கார்டிங்ஸை நாங்கள் நைட் ஆகும் போதும் எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணுவோம். ரைட், ஓகே. அக்கவுண்ட் கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கடா எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கடா அவங்க டிபாசிட் பண்ணிருந்தா மண்டேல இருந்து ஓகே மண்டேல இருந்து எங்களோட ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அண்ட் அப்புறம் அவங்க டிபாசிட் பண்ணிருந்தாங்கடா ஒரு 50 USD டிபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது மண்டேல இருந்து எங்களோட ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுக்கு. ஓகேயா, நாங்கள் இப்போக்கி 6 days அவங்களுக்கு தந்திருந்தோம் டிபாசிட் பண்றதுக்கு. சாரி, லாஸ்ட் ஃப்ரைடேயோ சாட்டர்டேயா இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிருச்சு. நாங்கள் தந்திருந்தோம் உங்களுக்கு 50 USD டிபாசிட் பண்ண. அப்படி டிபாசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் மண்டேல இருந்து சான்சஸ் கொடுக்குறோம் ட்ரேட் பண்றதுக்கு எங்களோட. அப்ப எங்களுக்கு நாங்க அவங்களுக்கு விஐபி சிக்னல் சர்வீஸ் ஒன்று தருவோம் அண்ட் எங்களோட அனலைஸ் தருவோம் அண்ட் எங்களோட ஃபுல் கோர்ஸ் ப்ரோக்ராமும் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம். ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம் மண்டேல இருந்து ஒரு ஓகே டிபாசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் ரைட் வெயிட் ஓகே அப்ப மண்டேல இருந்து உங்களுக்கு எங்களோட ட்ரேட் பண்றதுக்கு இயலும். ஓகே, அப்படி டிபாசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் டிபாசிட் பண்ணிட்டேன்னு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுங்க உங்களோட நோடிஃபிக்ஸ் நேமோட. ஓகே, நீங்க நோடிஃபிக்ஸ்க்கு என்ன நேம் அப்லோட் பண்ணீங்களோ அந்த நேமோட எனக்கு உங்களோட டிபாசிட்டை ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு செஷன்ல நான் ரைட் ரைட் ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் சிக்னல்ஸ்க்கு தான் ட்ரேட் பண்ண போறீங்க கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் சிக்னல்ஸ்க்கு தான் ட்ரேட் பண்ண போறீங்க. அப்போ இன்றைக்கு செஷன் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம் எப்படி நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு சரியான வகையில் ட்ரேட் பண்ணுறது ஃபோன் மூலமாக. ரைட், நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போதுமே நோடெஃபிக்ஸ்ன்றது வந்து புரோக்கர். ஏன்னா நோடெஃபிக்ஸ்ன்றது வந்து ஒரு புரோக்கர். சரிங்க, நான் உங்களுக்கு ஒயிட் போர்டு அப்டேட் பண்ணி தரேன். ரைட், ஐ திங்க் இந்த ஒயிட் போர்டு உங்களுக்கு கிளியரா இருக்கும். ப்ளீஸ் கைஸ் உங்களோட கையை ஸ்க்ரீன்லேருந்து மேலே கெடுங்க. ஓகே, உங்களோட கையை ஓகே உங்களோட கையை ஸ்க்ரீன்லேருந்து மேலே கெடுங்க. அப்போ தான் எனக்கு இதெல்லாம் டீச் பண்ணுறதுக்கு எளிமா இருக்கும். ரைட், நான் உங்களுக்கு லிங்க் கொண்டு தந்த பிறகு காய்ஸ் ஓகே நான் உங்களுக்கு லிங்க் கொண்டு தந்த பிறகு ஓகே நான் உங்களுக்கு லிங்க் கொண்டு தந்த பிறகு நீங்கள் அந்த அக்கௌண்ட் நோடிஃபிக்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நோடிஃபிக்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்களுக்கு இந்த நோடிஃபிக்ஸ் அக்கௌண்ட் மூலமாக போயிட்டு எங்களுக்கு ட்ரேட் பண்ண இயலாது. எப்படி எங்களுக்கு ட்ரேட் பண்ண இயலாது. அப்போ நாங்கள் என்ன செய்யறது நாங்கள் அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ஒன்று யூஸ் பண்ணுறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஸ்டார்டிங்லேயே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போது மெட்டா ட்ரேடர் 4 ஒரு அக்கௌண்ட் டைப் ஒன்று கொடுத்துருப்போம். நான் மெட்டா ட்ரேடர் 4 ப்ரோ அக்கௌண்ட் டைப் ஒன்று கொடுத்துருப்போம். ரைட், அந்த நீங்க என்ன செய்யணும்னா மெட்டா ட்ரேடர் 4 இப்படி மெட்டா ட்ரேடர் 4 என்ற ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கும். இப்படி மெட்டா ட்ரேடர் 4 வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டா ட்ரேடர் 4 என்ற ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோ வேணும். ஓகேயா, அப்படி நீங்க டவுன்லோட் பண்ணி கொண்ட பிறகு நீங்க என்ன செய்யணும் உங்களோட நோட் எஃப்எக்ஸ் அக்கௌண்ட் எப்படி நோட் எஃப்எக்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்க என்ன செய்யணும் கம்பைன் பண்ணணும். எப்படி எதோட மெட்டா ட்ரேடர் 4ஓட
கம்பைன் பண்ணணும். ஓகேயா? அது நான் எப்படின்னு உங்களுக்கு நான் டீச் பண்ணி தாரேன். சரியா? அப்ப நோடிஃபெக்ஸ் அக்கவுண்ட்ல ஓகே நோடிஃபெக்ஸ் அக்கவுண்ட்ல எங்களோட டிபாசிட் இருக்கும். எப்படி எங்களோட டிபாசிட் நோடிஃபெக்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கும். ஓகேயா? நாங்க என்ன செய்யறதுன்னா இந்த மெட்டா ட்ரேட் 4 மூலமா தான் நாங்க ட்ரேடுக்கு என்ட்ரிஸ் எடுக்கிறது. எப்படி நாங்க ட்ரேடுக்கு என்ட்ரிஸ் எடுக்கிறது வந்து இந்த மெட்டா ட்ரேடர் 4 மூலமா. ரைட். இப்ப நான் உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்லி தாரேன். இப்ப நாங்க மார்க்கெட்ல சரியா நாங்க மார்க்கெட்ல இப்ப மார்க்கெட் வந்து இப்ப எங்கட அனலைஸ்ல தோணுது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகும். எப்படி இந்த இடத்துல மார்க்கெட் அப் ஆகும்னு எங்களுக்கு தெரியும். அப்ப அப் ஆகும் போது நாங்க என்ன செய்யறது இந்த இடத்துல பை பண்ணணும். ஏண்டா ட்ரேடிங்ன்றது ஓகே நாங்க இப்ப இன்னைக்கு ட்ரேடிங் என்ற செஷனுக்கு நான் வரேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட். ட்ரேடிங்ன்றது ட்ரேடிங்ன்றது என்ன? ட்ரேடிங்ன்றது வந்து guys பை அண்ட் செல். எப்படி ட்ரேடிங்ன்றது ரெண்டு வகையா பிரியும். எப்படி ஒன்று பை அண்ட் அடுத்தது வந்து செல். ரைட். ஏன் நாங்க இதுல பை அண்ட் செல்ன்றது பை அண்ட் செல்ன்றது என்ன காரணத்தினால? ரைட். இப்ப எங்களுக்கு பொரெக்ஸ் மார்க்கெட்ல நாங்க ப்ராஃபிட் பண்ண ஓணுமெண்டா எப்படி ப்ராஃபிட் பண்ண ஓணுமெண்டா நாங்க என்ன செய்யறது இந்த பை அண்ட் செல் என்ற ஆப்ஷன்ஸை நாங்க சூஸ் பண்ணணும். அது எப்படி நாங்க சரியான வகையில சூஸ் பண்றது? ரைட். பிரதர் ஃபோன் ஸ்கிரீன்ல இருந்து கையை மேலேக்கு எடுங்க. தயாளன் பிரதர் ஃபோன் ஸ்கிரீன்ல இருந்து இல்ல நான் ஒயிட் போர்டு ஷேர் பண்ணி தான் இருக்கிறேன். எல்லாருக்கும் கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? ஒயிட் போர்டு எல்லாருக்கும் கிளியரா? எஸ் அண்ணா எஸ் நோண்டு போடுங்க. ஓகே கைஸ் இப்ப எல்லாருக்கும் ஒயிட் போர்டு விளங்குதான்னு பாருங்க. இப்போ ஓகே எல்லாருக்கும் ஒயிட் போர்டு எல்லாருக்கும் விளங்குதா? ரைட். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ட்ரேடிங்ன்றது என்னன்னு பார்ப்போம். ட்ரேடிங்ன்றது கைஸ் பை அண்ட் செல். ஓகே. அப்ப நாங்க இந்த பை அண்ட் செல்ல சூஸ் பண்ணி தான் நாங்க இதுல ப்ராஃபிட் பண்ண போறது. ரைட். இப்போ ஃபோரெக்ஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ் உங்களோட ஓகே ஸ்க்ரீன்ல இருந்து உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன்ல இருந்து கையிடுங்க. ரைட். இப்போ நாங்க ஃபோரெக்ஸ்ல ப்ராஃபிட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? எப்போதும் நாங்க பை அண்ட் செல் பண்ணணும். நாங்க எந்த டைமும் பை அண்ட் செல் பண்ணுவோமா? இல்லனா ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று வரணும் எங்களுக்கு பை அண்ட் செல் பண்றதுக்கு. இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அப் ஆகுதுன்னு எங்களோட அனலைஸ்ல தோணிச்சேன்டா நாங்க பண்ற அனலைஸ்ல எங்களுக்கு தோணிச்சேன்டா இப்போ மார்க்கெட் இப்படியே டவுன் ஆகிட்டு வருது. இப்போ எனக்கு புரியுது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப் ஆகும். எப்படி மார்க்கெட் அப் ஆகும் எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க என்ன செய்யறது இந்த இடத்துல நாங்க உங்களுக்கு ஒரு சிக்னல் ஒன்று தருவோம். என்னண்டு இங்கனால மார்க்கெட் அப் ஆகணும். சரியா? மார்க்கெட் இங்கனால அப் ஆகும் உங்களுக்கு ஒரு சிக்னல் தருவோம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஒரேடியா போயிட்டு இந்த மெட்டா ட்ரேடர் 4 எப்படி மெட்டா ட்ரேடர் 4 என்ற ஆப்ல நீங்க என்ன செய்யறது இந்த பிரைஸ் ரேஞ்ச் வர காட்டிக்கும் இருந்து என்ன செய்யறது பை பண்றது. சரியா? அப்ப பை பண்ண பிறகு மார்க்கெட் இங்கனையால இப்படி அப் ஆயிச்சேன்டா எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரும். அப்போ ஒரேடியா இப்போ மார்க்கெட் இப்படியே வந்து இதனால அப்படியே கீழே போய்த்திருச்சா என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து லொஸ்ட் ஆகும். என்ன காரணம்? நாங்க எங்கட அனலைஸ் அப்ப இன்னைக்கு வந்து ஃபெயிலியர். அப்ப இதுக்கு தான் நாங்க சொல்றது லொஸ்ட். அது எல்லாத்துக்கும் புரிச்சு ஓகே ரைட். அப்ப என்ன செய்யறது நாங்க இந்த மெட்டா ட்ரேடர் 4 மூலமா தான் நாங்க என்ட்ரிஸ் எடுக்கிறது. ரைட். இப்படி சொல்லுவோம். இன்னொரு விஷயம். ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருவேளை இந்த இப்படி மார்க்கெட் அப் ஆகிக்கிட்டு போகுது. சரியா? நான் ஒரு சிக்னல் ரேஞ்ச் ஒன்று தாரேன். இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க மார்க்கெட்டை செல் பண்ணணும். சரியா? செல் பண்ணணும் நான் சொல்றேன்.
அப்ப நீங்க என்ன செய்யறது, இந்த மார்க்கெட் பிரைஸ் ரேஞ்ச் வருதான்னு நீங்க பார்க்கணும். இதுல மெட்டா ட்ரேடர் 4 என்ற ஆப்ல நீங்க பார்க்கணும். ஏன் ஓகேயா? அப்படி பார்த்த பிறகு நான் சொல்ற காயின் இப்ப நாங்க சொல்லுவோமே XAUSD. XAUSD என்றது வந்து கோல்டு. எப்படி XAUSD என்றது கோல்டு. நாங்க ஷார்ட் ஃபார்ம் இதுக்கு நாங்க சிம்பிளா யூஸ் பண்றது இந்த நேம். ரைட். நான் அதுக்கு வாரேன். ஓகே ஓகேயா? ரைட். கைஸ் நான் வந்து என்ன ஒயிட் போர்டு எல்லாத்துக்கும் கிளியரானு சொல்லுவோம் பார்க்க ஃபர்ஸ்ட். ஒயிட் போர்டு எல்லாருக்கும் கிளியரா? எஸ் கிளியர். ரைட். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ல இருந்து கொஞ்சம் கை எடுங்க உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன்ல இருந்து. நாங்க இப்படி சொல்லுவோமே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஃபொரெக்ஸ்ல ஒரு காயினோட தாரன். ஓகே, ஃபொரெக்ஸ்ல ஒரு காயினோட தாரன் என்ன கோல்டுன்னு ஒரு காயினோட தாரன். ரைட். இந்த கோல்டு வந்து நான் இப்ப அனலைஸ் பண்ணிட்டேன். எப்படி அனலைஸ் பண்ணிட்டேன் என்ன சொல்றேன்னா, கைஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வரும் போது நீங்க வந்து மார்க்கெட்ல செல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ரைட். அப்ப நான் தாரன் இப்ப இன்னைக்கு சொல்லுமே 100 பிரைஸ் இது. இன்னைக்கு வந்து 102. சாரி, இன்னைக்கு 102, இன்னைக்கு 100. சரியா? அப்ப நான் உங்களுக்கு ஒரு சிக்னல் தரேன். 102 அண்ட் 100 இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்த பிறகு மார்க்கெட்ல நீங்க என்ன செய்யுங்க, செல் பண்ணுங்க. ஏன்டா இப்ப மார்க்கெட் வந்து இப்படியே அப் ஆகிக்கிட்டு வருது. சரியா? அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்த பிறகு மார்க்கெட்ல செல் எடுங்க. அப்ப நீங்க இந்த பிரைஸ்களுக்கு வந்த பிறகு என்ன செய்யணும், செல் என்ற ஆப்ஷனை நீங்க எடுக்கணும். அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் இப்படியே செல் ஆயிட்டேன்டா, இந்த இடத்துல இருந்து அப்படியே செல் ஆயிட்டேன்டா, உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரும். ஏன்னா ஒருவேளை இது அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டு மேலேக்கு போய்த்திருச்சேன்டா, அப்ப எங்களுக்கு என்ன, அங்க எனக்கு ஒரு ஒரு லொஸ்ட் உண்டு எங்களுக்கு காண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி உங்களோட இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டும் லொஸ்ட் ஆகுமா? இல்ல. அதுக்கு நாங்க யூஸ் பண்றது ஓகே ஸ்டாப் லாஸ்ட் ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஸ்டாப் லாஸ்ட்ன்றது லொஸ்ட்டை தவிர்த்து ஒரு சின்ன அமௌண்ட் உண்டு எங்கட அக்கவுண்ட்ல இருந்து லொஸ்ட் ஆகும். அப்ப நாங்க இந்த ஸ்டாப் லாஸ்ட் என்ன காரணத்தை யூஸ் பண்றது, லொஸ்ட்டை தவிர்க்கிறதுக்கு தான் நாங்க இந்த ஸ்டாப் லாஸ்ட்டை யூஸ் பண்றது. ஓகேயா? ரைட். அப்ப இதுக்கு கீழே போனிச்சேன்னா என்ன ஆகும், எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். அப்ப இது இன்னைக்கு மேலுக்கு போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு இது ஹிட் ஆயிட்டேன்டா, ஸ்டாப் லாஸ்ட் ஹிட் ஆயிட்டேன்டா, எங்கட அக்கவுண்ட்ல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் உண்டு லொஸ்ட் ஆகத்தான் செய்யும். ஓகேயா? அப்ப நாங்க இப்படித்தான் இதுல ட்ரேட் பண்றது. ஓகே, அது புரிஞ்சு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாக்க. கைஸ் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போம், இல்லாட்டி உங்களுக்கு புரியாது. ரைட். அப்ப அது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எப். ஓகே. ரைட். அடுத்த ஸ்டெப். ரைட். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். இப்ப ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஃபாரெக்ஸ்ல காயின் வந்து எப்போதுமே ஷார்ட் நேம்ல தான் கூப்பிடுறது. எப்படி? இப்ப கோல்டு எப்படி நாங்க சொல்றது இல்ல. இதுக்கு நாங்க ஷார்ட் நேம். ஓகே, ஷார்ட் நேம் நாங்க இதுக்கு யூஸ் பண்ணுவோம். கோல்டுக்கு நாங்க வந்து XAUUSD என்றது தான் நாங்க இதுக்கு நாங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லயோ இல்லாட்டி எங்கட புரோக்கர்லயோ மெட்டா ட்ரேடர் 4 என்ற புரோக்கர்லயோ நாங்க இது கால் பண்றது. இப்ப நாங்க மெட்டா ட்ரேடர் 4ல என்ன செய்யறது, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மெட்டா ட்ரேடர் 4 என்ற ஆப்ல எங்களுக்கு மார்க்கெட்ல என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஓகே, பை அண்ட் செல் என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் அடுத்தது ஸ்டாப் லாஸ்ட் யூஸ் பண்ணி எங்கட லொஸ்ட்டை நாங்க தவிர்த்துக்குறதுக்கு இயலும். கைஸ் ஸ்க்ரீன்ல இருந்து கையிடுங்க. ஓகே, உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன்ல இருந்து கையிடுங்க. நீங்க அங்க டச் ஆகும் போது எங்களுக்கு இங்கே டச் ஆகுது. ஓகே, அதனால ஸ்க்ரீன்ல இருந்து கையெடுங்க. ஓகே ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப மெட்டா ட்ரேடர் 4ல எங்களுக்கு என்ன செய்யலாம், மார்க்கெட்ல எங்களுக்கு என்ட்ரிஸ் எடுக்கலாம் அண்ட் ஸ்டாப் லாஸ்ன்ற கான்செப்ட் இதுல யூஸ் பண்ணி எங்களுக்கு இதாக்கலாம். ரைட். இப்ப நான் என்னோட போனை உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன் எப்படி நாங்க இது சரியான வகையில செய்யறதுன்னு. ஓகே
ஓகே. அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். கைஸ் 1 மினிட் தாங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டிடும். ரைட். ஓகே கைஸ், இப்போ ஐ திங்க் என்னோட ஃபோன் விளங்குது, என்னோட ஃபோன் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மெட்டா ட்ரேடர் 4 எப்படி மெட்டா ட்ரேடர் 4ன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போகணும் இதாக இருக்குது. ட்ரேடர் 4, இந்த மெட்டா ட்ரேடர் 4 மூலமாக தான் நாங்கள் ட்ரேட்க்கு என்ட்ரிஸ் எல்லாம் எடுக்கிறது தருகிறது. இந்த ஆப்பை நீங்கள் என்ன செய்யணும், டவுன்லோட் பண்ணிக்கோ. ரைட். அப்புறம் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் போயிட்டு எங்களோட க்ரோம் ப்ரௌசரில் எங்களோட நோடெஃப்எக்ஸ் அக்கௌண்ட்டை நாங்கள் லொக் ஆகிக்கோணும். எப்படி நோடெஃப்எக்ஸ் அக்கௌண்ட்டை லொக் ஆகிக்கிட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது உங்களோட அக்கௌண்ட் நம்பர். ஓகேயா, இந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கிளிக் செஞ்ச பிறகு, ஓகேயா, இப்படி நீங்கள் இந்த இடத்த கிளிக் செஞ்ச பிறகு உங்களோட அக்கௌண்ட் டைப் அண்ட் பாஸ்வேர்டு வரும். சரியா, எப்படி அக்கௌண்ட் டைப் அண்ட் பாஸ்வேர்டு வரும். நீங்க என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல இந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டு, அடுத்தது இந்த பாஸ்வேர்ட் தான் இருக்குது, பாஸ்வேர்ட் ஃபார் தி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாட்டி நீங்க என்ன செய்யலாம், இன்னைக்கால உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்ப உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டு ஒன்று போட்டுட்டு, ஓகேயா, நீங்க என்ன செய்யணும்னா, மெட்டா ட்ரேடர் 4 ஆப்பை நீங்க ஓபன் பண்ணிக்கோணும். எப்படி மெட்டா ட்ரேடர் 4 நீங்க என்ன செய்யணும், ஓபன் பண்ணிக்கொண்டு, ஓகே, மெட்டா ட்ரேடர் 4 ஓபன் பண்ணிக்கிட்டு, இந்த இதா இருக்குது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேலேயால 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ண பிறகு இங்கனைக்கு இருக்கும் உங்களுக்கு அட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன்.
எப்படி add account என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதோ அந்த add account என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ப்ளஸ் பட்டன் இருக்கும். இந்த ப்ளஸ் பட்டனை நீங்க கிளிக் பண்ணிட்டு லாகின் இன்டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்ன்றதை நீங்க என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். ரைட், அதையும் கிளிக் பண்ண பிறகு நீங்க இன்னைக்கு சர்ச் பண்ணணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நோட் எஃப்எக்ஸ் ரியல் 2 சர்ச் பண்ணணும். ஓகே, நோட் எஃப்எக்ஸ் ரியல் 2 தான் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கோவேன். இதை நீங்க கிளிக் செஞ்ச பிறகு ஓகே, இந்த இடத்த நீங்க கிளிக் செஞ்ச பிறகு நீங்க இன்னைக்கு அந்த லாகின் இருந்துச்சு அந்த அக்கௌண்ட் நம்பர் அது இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணணும். இதா இருக்குது, இந்த லாகின் நம்பரை நீங்க அங்க டைப் பண்ணணும். இந்த லாகினுக்கு நீங்க இந்த அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு பாஸ்வேர்டு ஒன்று போட்டீங்க தானே, அந்த பாஸ்வேர்டை நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் இன் கொடுத்தீங்கடா, சைன் இன் கொடுத்தீங்கடா உங்களோட $50 உங்களோட $50 உங்களுக்கு இந்த இடத்துல காணக்கூடிய சான்சஸ் இருக்குது. சரியா, அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் என்ன செய்யணுமாடா, அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பாருங்க, ஒரு 2 குறி இருக்குது கீழேக்கும் மேலுக்கும். இந்த இடத்துல தான் நாங்க தேவையான கரன்சிஸ் நாங்க சூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது. இப்போ நாங்க எடுப்போம் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நான் சொன்ன XAUSD என்ற காயின் இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், இன்னைக்கு பிளஸ் பட்டன் இருக்குது, அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு சர்ச் பண்ணலாம் XAUUSD என்று. ஓகே, இப்போ நான் எடுத்த சுட்டி எனக்கு இன்னைக்கு காட்டுது இல்ல. ஓகே, XAU சும்மா சொல்றேனே. ரைட், இப்போ இதுதான் XAUSD என்று. அப்ப நாங்க அதை கிளிக் பண்ண பிறகு இது அந்த coin வந்து ஸ்கிரீன்ல கீழேயால உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கும். ஓகே ரைட், இப்போ எங்களுக்கு தேவை XAUUSD என்ற தேவை. என்ன செய்யறது, இதை நாங்க கிளிக் பண்ண பிறகு இன்னைக்கு ஃபர்ஸ்டா காட்டுறது வந்து நியூ ஆர்டர் வந்து எங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல எங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல எங்களுக்கு என்ன செய்யலாம், ட்ரேட் ஒன்றுக்கு என்ட்ரி எடுக்கலாம். ரெண்டாவது நாங்க பார்ப்போம், அதை கிளிக் பண்ணிட்டு ஓபன் தி சார்ட். ரெண்டாவது பார்க்கலாம், எங்களுக்கு சார்ட் என்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த சார்ட் ஆப்ஷன் உங்களுக்கு காணலாம். இப்போ மார்க்கெட் எந்த பிரைஸ் ரேஞ்சில் போகுதுன்னு உங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது. இதை பாருங்க இருக்குது இன்னைக்கு மார்க்கெட் வந்து எந்த பிரைஸ் ரேஞ்சில் இப்போ போகுது. இப்போ நான் செல் ஆப்ஷன் தந்தேன்டா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு, இப்போ நான் செல் ஆப்ஷன் தந்தேன்டா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு ட்ரேட் ஒன்றுக்கு என்ட்ரி எடுக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ ரைட், ரெண்டாவது இருக்குது வந்து சார்ட், பிரைஸ் சார்ட். அடுத்தது வந்து இருக்குது சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இது வந்து அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. அண்ட் அடுத்தது வந்து சிம்பிள் வியூ மோட், அது ரெண்டும் உங்களுக்கு அவ்வளோ அவசியம் இல்லை. இது ரெண்டு மட்டும் தான் எங்களுக்கு தேவை. ரைட், இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி தரேன். இப்போ இன்னைக்கு நியூ ஆர்டர்ன்றதை நான் கிளிக் பண்றேன். மேலே இருக்கிற நியூ ஆர்டர்ன்றதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கோறேன். இந்த இடத்துல உங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது வந்து ஓகே, இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டுக்குது, மார்க்கெட்டுக்கு என்ட்ரிஸ் எடுக்கலுமான ஆப்ஷன் தான் இது. ரைட், இதுல இப்போ நாங்க ஃபர்ஸ்டா பார்ப்போம். இந்த மார்க்கெட் எக்ஸ்கியூஷன் ஒன்று இருக்குது. இதை நாங்க கிளிக் பண்ண பிறகு இன்னைக்கு பை லிமிட், செல் லிமிட், பை ஸ்டாப், செல் ஸ்டாப் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன மார்க்கெட் எக்ஸிகியூஷன் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப போற மார்க்கெட் பிரைஸ்ல எங்களுக்கு பை பண்றதுக்கு நாங்க சூஸ் பண்றது வந்து இது. இப்ப போற மார்க்கெட்ல எங்களுக்கு என்ட்ரி எடுக்கணும்னா மார்க்கெட் எக்ஸிகியூஷன் என்றதை கிளிக் பண்ணலாம். அடுத்தது இப்போ உங்களுக்கு டைம் இல்ல சார், தர சிக்னலுக்கு டைம் இல்ல எனக்கு பை பண்றதுக்கு, இப்ப பை சிக்னல் ஒன்று நான் தந்து இப்போ உங்களுக்கு டைம் இல்லாட்டி உங்களுக்கு இந்த பை லிமிட்ன்றதை கிளிக் பண்ணி எந்த டைம்ல பை பண்ணணும் என்றத, இப்போ சிக்னல் பை என்றா இருந்தா தான் நீங்க பை லிமிட் தரும். இப்போ ஒருவேளை செல் தந்துறேன்டா, எனக்கு அந்த டைம்ல செல் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் என்ன செய்யறது, செல் லிமிட்டை கிளிக் பண்ணி நான் தர பிரைஸ் ரேஞ்சை நீங்க டைப் பண்ண பிறகு அது ஒட்டோவா இந்த பிரைஸ் ரேஞ்சை நீங்க டைப் பண்ற பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்த பிறகு வந்து செல் ஆகும். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இந்த மார்க்கெட் எக்ஸிகியூஷன் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் எக்ஸிகியூஷன் கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்குது லொட் சைஸ்ன்றது இப்போ நீங்க பைனான்ஸ்ல பார்த்துருப்பீங்க, என்ன லெவரேஜ்ன்றது பாத்தீங்க தானே. அப்ப அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஆப்ஷன் தான் இது வந்து. எப்போதுமே நாங்க இந்த லொட் சைஸ்ன்றது வந்து நாங்க எப்போதும் குறிப்பா கண்ணால பார்க்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இல்லாட்டி மணி மேனேஜ்மெண்ட் வந்து கூடுதலா இந்த லொட் சைஸ்க்கு தான் பிரமாதமா இருக்கும்.
இப்ப நான் இந்த கான்செப்ட் ஏன் டீச் பண்றேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க சார் எங்களுக்கு கிளாஸஸ் ஃபினிஷ் ஆக வரக்காட்டிக்கும் ஏலாது கிளாஸஸ் ஃபினிஷ் ஆக வரக்காட்டிக்கும் ஏலாது ப்ளீஸ் ஏழுமாண்டா எங்களுக்கு ஒரு ட்ரேட் ஒன்றுக்கு என்ட்ரிஸ் எடுக்கிற மாதிரி சொல்லுங்க அப்ப நாங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே எங்களுக்கு இதுல ஒரு எங்களுக்கு எடுகேஷன் எடுக்கலாம்ன்றதுனால தான் நான் இதை வந்து டீச் பண்றேன் ரைட் அப்ப இந்த லொட் சைஸ்ன்றது எப்போதுமே நாங்க ட்ரேட் பண்ணும் போது ஓகே ட்ரேட் பண்ணும் போது 0.01 என்ற லொட் சைஸ்ல தான் நாங்க ட்ரேட் பண்ணணும் ஓகே 0.01 என்ற லொட் சைஸ்ல ட்ரேட் பண்ணணும் அட்லீஸ்ட் உங்ககிட்ட 1000 ஆச்சு இருக்கணும் நீங்க 0.03 என்றது லொட் சைஸ்க்கு போறதுக்கு அப்ப நீங்க எப்போதுமே 0.01 லொட் சைஸ்ல போட்டு தான் ட்ரேட் பண்ணணும் இப்போ ஒருவேளை நீங்க 0.5 லொட் சைஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணினீங்கன்னா உங்களோட டிபாசிட் வந்து 50 USD என்று 0.05 லொட் சைஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கடா ஒரு 10-15 கேண்டில் கீழேக்கு போகும்போது உங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாவே வாஷ் ஆகும் அப்ப அதனால தான் நான் சொல்றது எப்போதுமே லொட் சைஸ் யூஸ் பண்ணும் போது இந்த 0.01 என்ற லொட் சைஸை போட்டு ட்ரேட் பண்ணுங்க ஓகேயா இன்னைக்கு இருக்குது நாங்க தர ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றதுக்கு இப்போ ஒருவேளை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த பிரைஸ் ரேஞ்சில் இப்போ இந்த பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேடுக்கு என்ட்ரி எடுங்க ஓகே ஸ்டாப் லாஸ்ட்டை இந்த பிரைஸ் ரேஞ்சில் வச்சுக்கோங்க சரியா அப்ப நீங்க என்ன செய்யறது இன்னைக்கு மார்க்கெட் வரும் போது நீங்க ரெடியா இருக்கிறீங்க இருக்குது இந்த பை மார்க்கெட்ன்றதை கிளிக் பண்ணி எப்படி இந்த பை மார்க்கெட்ன்றதை கிளிக் பண்ணி நீங்க ட்ரேடுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று தாரேன் அந்த ஸ்டாப் லாஸ்ட்டை நீங்க டைப் பண்றீங்க இந்த இடத்துல நீங்க டைப் பண்றீங்க ஓகே அப்ப இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்த பிறகு இப்ப நாங்க தருவோம் எப்படியே இது தான் வந்து நீங்க என்ட்ரி எடுக்க வேண்டிய பிரைஸ் இதுதான் நாங்க தர ஸ்டாப் லாஸ் அப்ப நீங்க என்ன செய்யறது இந்த ஸ்டாப் லாஸ் என்ற பிரைஸை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும் சரியா என்ட்ரி எடுக்கிறதுக்கு முதல்ல இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணணும் உங்களுக்கு வார என்ட்ரி பிரைஸ் இந்த இடத்துல காணக்கூடியதா சான்சஸும் இருக்கு இங்க நீங்க மட்டும் இல்ல இந்த இடத்துல உங்களுக்கு காணக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்ப இது வந்து இப்ப நான் சொல்றேன் 3368ல என்ட்ரி எடுங்க ஸ்டாப் லாஸ் வந்து சாரி 3368.75 என்ட்ரி ரேஞ்சில் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்த பிறகு நீங்க மார்க்கெட்ல என்ட்ரி எடுங்க அட் 3368.80க்கு நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன செய்யறது இந்த பிரைஸ் ரேஞ்ச் வரும் போது ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு டைப் பண்ணிட்டு என்ன செய்யறது நீங்க இந்த ட்ரெண்ட் ரேஞ்ச் வந்த பிறகு பை ஆப்ஷனை நீங்க டைப் என்ட்ரி எடுக்கிறீங்க பை என்றத சிக்னல் வந்தது சரி அப்ப இங்க பாருங்க கீழே இருக்கு பை மார்க்கெட் சரி அப்ப சிக்னல் பை என்று வந்தா நீங்க என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட எஸ்எல்ல டைப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த பை என்றதை கிளிக் பண்ணணும் நான் தந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு மார்க்கெட் இருந்தா மட்டும் அண்ட் அடுத்தது கட்டாயம் இந்த லொட் சைஸ் என்றதும் 0.01ல இருக்க ஓணும் அது புரிஞ்சா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு அது புரிஞ்சா எஸ்னா எஸ்ங்க இல்லாட்டி நோனுங்க மறுவாள் நான் டீச் பண்றேன் எஸ் அது புரிஞ்சேன்னு நினைக்கிறேன் ஓகே லேப்டாப்ல ரைட் ஓகே வெயிட் பிரதர் லேப்டாப்ல ஃபோன்ல செய்யறது தான் ஈஸி ஓகே ரைட் ஓகே ஸ்க்ரீன்ல நீங்க ரைட் அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் இப்போ நான் ஒருவேளை ஒரு சிக்னல் ஒன்று தாரேன் இந்த இடத்துல இருந்து இப்போ நான் அடுத்து சொன்னது பை ஏன்னா இப்போ இந்த இடத்துல நான் செல் ரைட் அது வந்து செல்லுக்கு வரும் ஓகே இங்கனால கீழே போகுதுன்னா செல் ஆப்ஷன் தான் நாங்கள் சூஸ் பண்ணணும் இப்போ பை பண்றோம் சரி பை பண்ணும் போது இங்கனால பை பண்ணணும் ஓகே இங்கனால இப்படி இந்த இடத்துல பை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் பை ஒரு 2 மினிட்ஸ் தாங்க students give me 2 minutes
ரைட். ஓகே. சரி. அப்ப நாங்க செல் ஆப்ஷன் ஒன்று தரும் போது இப்ப நாங்க செல் ஒன்று சாரி பை ஒன்று தந்தோம்டா வெயிட்டா 1 மினிட். ரைட். பிங்கினியால நாங்க தரோம் பை ஆப்ஷன் உண்டு. பிங்கினிக்கால நீங்க பை பண்ண சொல்றோம். இதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்த பிறகு இன்னைக்கு பார்க்கணும் அந்த பிரைஸ் ரேஞ்ச் நான் தந்த சிக்னல் பிரைஸ் ரேஞ்சுக்கா மார்க்கெட் இருக்குதுன்னு. ரைட். இருக்குதுன்ற பிறகு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்? எஸ்எல் நான் தர ஸ்டாப் லாஸ் டைப் பண்ணிட்டு நீங்க இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்த பிறகு நீங்க வந்து பை பண்ண ஓனும் இந்த லொட் சைஸ்ல. ரைட். இப்போ ஒருவேளை நான் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சை தந்து இந்த பிரைஸ் ரேஞ்சை நான் உங்களுக்கு தந்த பிறகு இப்ப மார்க்கெட் இருக்குது இந்த பிரைஸ் ரேஞ்சில். இப்ப இங்கேயால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பை பண்ண சொல்லி. அப்ப நீங்க என்ன செய்யறது? மார்க்கெட் எக்ஸிகியூஷன்ல எடுக்கிறது இல்ல. இப்ப உங்களுக்கு டைம் இல்ல அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்த பிறகு என்ட்ரி எடுக்கிறது. நீங்க என்ன செய்யறது? இந்த பை லிமிட் என்றதை கிளிக் பண்ணி பை லிமிட்ன்றதை கிளிக் பண்ணி இன்னைக்கு கேட்பாங்க எந்த பிரைஸ்க்கு வந்த பிறகு பை பண்ணணும். இப்ப நான் சொல்றேன் 3368.59ல நான் பிரைஸ் ரேஞ்ச் ஒன்று கொடுத்துக்கிறேன். 59 ஒரு 66 ஒரு 65.51ல பை பண்ணணும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? இப்ப எனக்கு ஏண்டா எனக்கு அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்த உடனே எனக்கு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறது. ஏன்னா நான் கொஞ்சம் பிசினால இப்ப நான் தர பிரைஸ் ரேஞ்சை நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு எஸ்எல்ல டைப் பண்ணிட்டு பிளேஸ் தி ஆர்டர்ன்றதை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்த பிறகு மார்க்கெட் டோட்டோவா பை ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் தரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேயா? அடுத்தது டேக் ப்ராஃபிட். இதுக்கு நான் சொல்றது டேக் ப்ராஃபிட். டிபி டேக் ப்ராஃபிட்ன்றது இப்ப நான் தர சிக்னலுக்கு உங்களுக்கு அந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்த பிறகு உங்களுக்கு நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு டைம் இல்லாட்டி நீங்க என்ன செய்யறது? நான் தர நான் டிபியும் தருவேன். இந்த பிரைஸ்க்கு போகும்னு நான் டிபியும் தருவேன். அந்த டிபின்றதை நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணி எஸ்எல் நீங்க டைப் பண்ணி உங்களுக்கு டைம் ஒன்று இல்லாட்டி நான் சொல்ற டைம் ரேஞ்சில் பை பண்றதுக்கு அப்ப அந்த ப்ரைஸையும் டைப் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு பிளேஸ் தி ஆர்டர்ன்றதை கிளிக் பண்ணலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ட்ரேடுக்கு என்ட்ரி எடுக்கிறது அந்த டைம் ரேஞ்சில் நீங்க என்ன செய்யறது? மார்க்கெட் எக்ஸிகியூஷனை போட்டுட்டு லொட் சைஸ் 0.01ல ட்ரேட் எடுத்து நான் தார ரேஞ்ச் சரியா வந்துச்சான்டா எஸ்எல்ல டைப் பண்ணிட்டு நான் தார டிபியும் உங்களுக்கு இன்னைக்கு டைப் பண்ணி பை மார்க்கெட்டோ இல்லாட்டி உங்களுக்கு செல் மார்க்கெட்டோ உங்களுக்கு இதுல எடுக்கிறதுக்கு ஏழும். அடுத்த விஷயம் என்னன்னா இப்ப நாங்க பையை கிளிக் பண்ண பிறகு எந்த இடத்துல நாங்க ட்ரேட பாக்குறது. வெயிட் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு சும்மா நார்மலா ட்ரேட் எடுத்து காட்டுறேன். இந்த அக்கௌண்ட்ல எடுக்க ஏழுமையில தெரியும். ரைட். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யறேன்? இப்ப நான் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நான் வந்து பை பண்றேன். சரியா? ரைட்டோ. லொட் சைஸ் எப்படி? 0.01 என்ற லொட் சைஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும். எங்களுக்கு வேண்டிய மாதிரி லொட் சைஸ் கூட்டிக்கவும் மேலும் குறைக்கவும் ஏழும். இப்ப நான் 0.01 லொட் சைஸ்ல ஒரு எஸ்எல் ஒன்று போடுறேன். நீங்க இன்னைக்கு வெயிட் 103 4 இல்ல 3500 என்ற எஸ்எல் 3500 என்ற 3500 என்ற இதை போட்டு டேக் ப்ராஃபிட்டை நார்மலா நான் ஏதாச்சும் வார சிக்னலுக்கு நாங்கள் இலைகளுக்கு போடவும் மேலும் இல்லாட்டி எங்களுக்கு போடாமல் இருக்கவும் மேலும். ரைட். இப்போ இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்? இதை வந்து நான் இப்போ பை பண்றேன். இப்போ இன்னைக்கு பை பண்ண பிறகு எங்களுக்கு இன்னைக்கு எடுக்க இயலாது. ஏன்னா இதுல இன்வெலிடிஸ் இல்லைன்னா சாரி ஜஸ்ட் நான் ஏதாச்சும் ஒரு ஒரு இது ஒன்று வைங்க. நான் ஏதாச்சும் ஒரு எஸ்எல் ஒன்று டைப் பண்ணிட்டு நான் இந்த ட்ரேடை இப்போ இன்னைக்கு பை பண்றேன். இப்போ ரைட். எனக்கு இன்னைக்கு எடுக்கல. இதுல வந்து நான் இதுல இன்வெஸ்ட் பண்றது இல்லை. இது கிளாஸஸ்க்கு வச்சுக்கிற அக்கௌண்ட். ஓகே ரைட். இப்போ எங்க ட்ரேட் ரன் ஆகுதா இல்லையான்னு இன்னைக்கு இந்த எரோ கீழே பாருங்க இருக்கிற ஒரு எரோ உண்டு மேல சைடுக்கு. அந்த எரோவை கிளிக் பண்ணி எங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல எங்களோட ட்ரேட் ரன் ஆகுதா இல்லையான்னு காணலாம். ஓகே. அப்ப எங்களுக்கு இங்க ட்ரேட் ரன் ஆகுதுண்டா இன்னைக்கு எங்களுக்கு ப்ளூ கலர்ல போகும். எங்க ட்ரேட் லொஸ்ட்ல போகுதுன்னா ரெட் கலர்ல போகும். இப்போ நாங்க சிக்னல் தந்த உடனே கைஸ் உங்களுக்கு
ஒரேடியா தந்துடனே ப்ராஃபிட்ல போகாது, கொஞ்சம் லொஸ்ட்ல போயிட்டு மறுவாலும் அப் ஆகிறதுக்கு ப்ராஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? இப்போ நீங்க என்ன செய்யறது? இன்னைக்கு இப்போ உங்களோட ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கேன்டா, கொஞ்சம் சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணி ஒரு ரைட் பட்டன் ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு ரைட் பட்டன் இருக்கும். அந்த ரைட் பட்டனை கிளிக் பண்ண பிறகு கீழே இருக்கும் உங்களுக்கு க்ளோஸ் தி ட்ரேட் வித் ப்ராஃபிட் அண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ண பிறகு உங்களோட ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த இடத்துல காணக்கூடியது சான்சஸ் இருக்குது. ஓகேயா? அது புரிஞ்சுச்சா அப்ப எல்லாருக்கும்? அது புரிஞ்சா? அப்ப நீங்க டேக் ப்ராஃபிட் வச்சீங்கன்னா ஒரு ஒரு ஆப்ஷனும் செய்யறதுக்கு தேவையில்ல. அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்த பிறகு ஒட்டோவா மார்க்கெட் க்ளோஸ் ஆகி உங்களோட ப்ராஃபிட் இந்த இடத்துல காணக்கூடியதுக்கு சான்சஸ் இருக்குது. அது புரிஞ்சா? அது புரிஞ்சா கைஸ்? எஸ் ஓ நோ? இப்ப கைஸ் உங்களுக்கு புரியணும். ஏன்னா நீங்க மண்டேல இருந்து டிபாசிட் பண்ணவங்க மண்டேல இருந்து ட்ரேட் பண்ண போறீங்க எங்களையோட. ஓகே, அதனால உங்களுக்கு இது புரியணும். புரிஞ்சா எஸ், இல்லாட்டி நோ. சாட் பாக்ஸ்ல அப்படியே போடுங்க பிரதர். எஸ், அது புரிஞ்சா அப்ப எல்லாருக்கும். அப்ப இந்த மெட்டா ட்ரேடர் 4 எல்லாத்துக்கும் புரிஞ்சா? இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு அப்படியே நோட் எஃப்எக்ஸ்ல நீங்க இப்ப ப்ராஃபிட் ஆயிருக்கீங்கன்னா அந்த ப்ராஃபிட் அப்படியே உங்களுக்கு நோட் எஃப்எக்ஸ் அக்கவுண்ட் இன்னைக்கு உங்களுக்கு காட்டும். ஓகே, உங்களோட இன்னைக்கு இந்த இடத்துல உங்களோட அந்த ப்ராஃபிட் இன்னைக்கும் காட்டும். இது இந்த இடத்துலயும் உங்களுக்கு காட்டும். ஓகே, ரைட். எஸ், ஓகே, ரைட். அப்ப நோட் எஃப்எக்ஸ் யூஸ் பண்றது நாங்க அப்படித்தான். ஓகேயா? ரைட். நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்றேன். ஸ்க்ரீனை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஒரு சிக்னல் வந்த பிறகு எப்படி நாங்க ட்ரேட் ஒன்றுக்கு என்ட்ரி எடுக்கிறது ஒரு சார்ட் ஒன்று பார்த்து. ஓகே, நான் இது இப்போ இன்னைக்கால க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட், 1 minute.
ஓ சாரி கைஸ். இப்போ இன்னைக்கு TP1 ஹிட் ஆயிட்டேன்டா. இப்படி TP1 ஹிட் ஆயிட்டேன்டா 50 பிப் உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே இருக்கும். சரியா? 50 பிப் உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே இருக்கும். இந்த பிப்ன்றதை நான் என்ன டீச் பண்ணுறேன் ஓகே கிளாஸஸில். இப்போ இந்த 50 பிப் ஹிட் ஆயிட்டேன்டா நீங்கள் அட்லீஸ்ட் ஜீரோ இருக்கிற லோவஸ்ட் லொட் சைஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்து 50 பிப் நாங்கள் ப்ராஃபிட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டோம்டா நாங்கள் தந்த சிக்னலில். அங்கனைக்கு என்ன விஷயம்டா உங்களுக்கு 5 USD உங்களுக்கு அன்னைக்கு ப்ராஃபிட்டாகவே இருக்குது. சரியா? இப்போ ஒருவேளை செகண்ட் டிபி ஹிட் ஆகி 100 பிப் ஹிட் ஆயிடுச்சேன்டா அப்போ அவங்க இன்னைக்கு உங்களுக்கு 10 USD ப்ராஃபிட் ஆகும். அப்படின்னா இலங்கை காசுக்கு ஒரு 3000 ரூபாய் வரும். சரியா? அது மாதிரி மூணாவது பிப் 200 பிப் ஹிட் ஆயிடுச்சேன்டா உங்களுக்கு இன்னைக்கு 20 USD. ஓகே 20 USD உங்களுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கும். அப்படின்னா 6000 ரூபாய் உங்களுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கும் இந்த சின்ன லொட் சைஸ்க்குள்ள. ஓகே இந்த சின்ன லொட் சைஸ்ல உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து போகலாம். அப்போ நாங்கள் எப்போதுமே ட்ரேட் ஒன்றுக்கு என்ட்ரி எடுக்கும் போது கட்டாயம் என்ன செய்யணும் guys? நாங்கள் கட்டாயமா எஸ்எல்ல ஸ்டாப் லாஸ்ட்டை கட்டாயம் டைப் பண்ணிக்கோ வேணும். ரெண்டாவது என்ட்ரி ரேஞ்ச் உங்களுக்கு வருதான்னு பார்க்கணும். அண்ட் அடுத்தது உங்களுக்கு ஏழுமா இருந்தால் டிபியை டைப் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் பண்ண மேலும் இல்லாட்டி உங்களுக்கு ஏழுமான டைம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்த பிறகு அப்டேட் தந்த பிறகு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏழும். அடுத்தது நான் தந்த பிறகு நான் சிக்னல் தந்த பிறகு எவ்வளோ நேரத்தில் நாங்கள் ட்ரேடுக்கு என்ட்ரி எடுக்கிறோம். அப்படி டைம் இல்லை நாங்கள் தார ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னா மார்க்கெட் உங்களுக்கு என்ட்ரிஸ் எடுக்கலாம் எந்த டைமாக இருந்தாலும். சரி ஓகேயா? ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லொஸ்ட் ஒன்று பெய்த்திருச்சேன்டா. எப்படி ஒரு லொஸ்ட் ஒன்று இப்போ நாங்கள் தந்த சிக்னல் அப்படி இங்கினிக்கால் எஸ்எல் ஹிட் ஆகிருச்சேன்டா ரெண்டாவது சிக்னல் ரிகவரி சிக்னல் தரும் போது நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் 0.02 என்ற லொட் சைஸ்ல நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஓகே எப்படி 0.02 என்ற லொட் சைஸ்ல நீங்க ட்ரேட் எடுக்கணும். இப்போ ஒருவேளை காய்ஸ் உங்களோட இப்போ நான் இங்கினிக்கால என்ட்ரி தந்தேனேண்டா இப்போ இங்கினிக்கு நான் இந்த ரேஞ்சுக்கு என்ட்ரி தந்தேனேண்டா இப்போ ஒருவேளை மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கீழே கால பெய்த்துச்சடா இங்கினிக்கால பெய்த்துட்டு இப்போ நீங்க இங்கினிக்கு ஒரு என்ட்ரி எடுத்திருக்கிறீங்க. ஓகே இங்கினிக்கு ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க கொஞ்சம் நான் தந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே போயிட்டு இங்கினால அப்பாகிற மாதிரி உங்களுக்கு தோணிச்சேன்டா இங்கினியால உங்களோட ரெண்டாவது என்ட்ரி எடுக்கலாம். ஓகேயா? அப்படியே அப்பாகிட்டு போகும் போது இங்கினிக்கால் அப்பாகிட்டு போகும் போது நார்மலி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மூணாவது ட்ரேட் எடுக்கலாம். சரியா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் இன்னைக்கு செகண்ட் இன்னைக்கு தேர்ட். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் போகுது இங்கேயால அப்போ அப்படியே அப்படியே ப்ராஃபிட் தரும் போகுது இங்கேயால உங்களுக்கு ஒரு 100 லோட் தரலாம் இங்கேயால ஒரு 70 லோட் தரலாம் இங்கேயால ஒரு 50 லோட் தரலாம். அப்போ இன்னைக்கு 100 லோட்ன்றது ஒரு 10 USD இங்கேயால ஒரு 70 என்றது வந்து ஒரு 7 USD இங்கேயால ஒரு 5 USD. ஓகே அப்போ உங்களுக்கு அப்படி என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு உங்களோட புரோக்கர்ல அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நீங்க 2 ட்ரேடுக்கு மேல எடுக்க வேணாம். ஓகே ஏன்னா உங்களோட மார்ஜின் வந்து 50 USD அதனால 2 ட்ரேடுக்கு மேல எடுக்க 2 ட்ரேட்ஸ்க்கு மேல நீங்க ரிஸ்க் பண்றதுக்கு வேணாம். ஏன்னா கட்டாயமா மணி மேனேஜ்மெண்ட்ன்றதை நாங்க வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ண ஓணும். அது உங்களுக்கு புரிஞ்சா எல்லாருக்கும்? அது எல்லாத்துக்கும் புரிஞ்சா? இப்போ சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் புரிஞ்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சா? எஸ் ஓகே. அப்ப இதெல்லாம் நாங்க நோட் எஃபெக்ட் சாரி மெட்டாட்ரேட ஃபோர்ல தான் நாங்கள் சிக்னல்ஸ்க்கு என்ட்ரி எடுக்கிறது சார்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ஏற்கனவே எப்படி சார்ட் பார்க்கணும்னு சொல்லி தந்தேன். சார்ட்டை கிளிக் பண்ணி அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லி தந்தேன். ஓகேயா? அது புரிஞ்சா? இல்லாட்டி இன்னொரு செல் சிக்னலோட தந்து அதே இது மாதிரி உங்களுக்கு கிளியரா சொல்லி தருவா இல்லாட்டி இது புரிஞ்சா? இன்னொரு தரவா நான் அது உங்களுக்கு எப்படி இன்னொரு தடவை சொல்லி தருவா? ரைட். இப்போ நான் செல் சிக்னல் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ரைட். இப்போ இங்கே நீ கேடுங்க. இப்போ நான் சிக்னல் ஒன்று தாரேன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்த பிறகு செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி
என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இது. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து இது. TP1 TP1 வந்து இது. TP2 வந்து இது. TP3 வந்து இது. TP3 எது? இது. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யறது? இந்த பிரைஸ் ரேஞ்ச் வர காட்டிக்கும் இருந்து என்ன செய்யறது? என்ட்ரி எடுக்கிறது. இந்த ஸ்டாப் லாஸ் நீங்க கட்டாயம் டைப் பண்ணி வச்சுக்கோவ ஓணும். என்ட்ரி எடுக்க முதல்ல ஸ்டாப் லாஸ் டைப் பண்ண. அப்ப என்ன செய்யறது? இப்ப நீங்க என்ட்ரி எடுத்த பிறகு மார்க்கெட் கொஞ்சம் இப்படியே மேலேக்கு போகுது. இந்த இடத்துல இருந்து இப்படியே கீழேக்கு வருது. அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ஒன்று எடுக்கிறதுக்கு இயலும். அடுத்த என்ட்ரி நீங்க ஏற்கனவே எடுத்திருக்கிறீங்க. அப்ப இந்த 2 என்ட்ரிஸ் ரன் ஆகி ஃபர்ஸ்ட் டிபி வரும் போது இங்கிருந்து எடுத்த என்ட்ரி இருக்கு தானே. அப்ப இங்கினிக்கு வரும்போது ஒரு 50 பிப் ஹிட் ஆகிருக்கும். நாங்க எப்போதுமே TP1 தாரது வந்து 50 பிப், TP2 தாரது வந்து 100 பிப், TP3 தாரது வந்து நாங்க 200 பிப்ஸ். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் டிபி ஹிட் ஆகும் போது உங்களுக்கு 50 பிப். அப்ப ரெண்டாவது என்ட்ரி ஒன்று நீங்க மேலேயால் எடுத்தீங்களே இன்னைக்கு வரும் போது அப்ப அது வந்து ஒரு 70 பிப்பா இருக்கும். அப்ப 7 5 12 USD உங்களுக்கு இப்போ ஏற்கனவே ப்ராஃபிட். உங்களுக்கு உண்டு அந்த $12 உங்களுக்கு க்ளோஸ் பண்ணலாம். இல்லாட்டி அது வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு TP2 TP3 வர காட்டிக்க மேலும். அப்படி ஒரேலியா இப்ப TP2 ஹிட் ஆகி இங்கேயால உங்களுக்கு புரிஞ்சிச்சண்டா இப்படி அப்பா ஆகிட்டு போகுதுன்னு மார்க்கெட். நீங்க என்ன செய்யறது? இந்த TP2 கிட்ட வந்த பிறகு உங்களோட ஃபுல் ட்ரேடையும் நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு ஏலும். ஓகேயா? அது புரிஞ்சா? அது புரிஞ்சா எல்லாருக்கும்? இதுல இன்னும் டீப்பா இருக்குது. நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளா டீச் பண்ணணும். ஓகே, இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சா அது? ரைட். எஸ், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன். ரைட். ரைட், வேற என்ன? 1 மினிட். ரைட், நாங்க எப்போதுமே TP1 தாரது வந்து 50 பிப், TP2 தாரது வந்து 100 பிப், TP3 தாரது 200 பிப். அப்படின்னா நீங்க சின்ன லொட் சைஸ்ல எடுத்தீங்கனாலும், நான் லொட் சைஸ் என்னது உங்களுக்கு காட்டினேன். வெயிட்டா. ரைட், இப்போ நான் உங்களுக்கு சின்ன லொட் சைஸ்ல நீங்க எடுத்தீங்கனாலும் இப்போ இப்படி எடுப்போமே. இப்போ 0.01 லொட் சைஸ்ல 50 பிப் ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா அங்கே உங்களுக்கு 5 USD ப்ராஃபிட் ஆகிருக்குது. இப்படி 5 USD ப்ராஃபிட் ஆயிருக்குது. இலங்கை காசுக்கு 1500 ரூபாய். ரெண்டாவது 0.01 லொட் சைஸ்ல 100 பிப் ப்ராஃபிட் ஆயிடுச்சுண்டா. எப்படி 100 பிப் ப்ராஃபிட் ஆயிடுச்சுடா 10 USD உங்களுக்கு அங்கே ப்ராஃபிட் ஆகி அப்படின்னா இலங்கை காசுக்கு 3000 ரூபாய். சரியா? மூணாவது டிபி நாங்க தாரது வந்து 0.01 லொட் சைஸ்ல மூணாவது 200 பிப் நாங்க தருவோம். அப்படின்னா 20 USD உங்களுக்கு அங்கே ப்ராஃபிட் ஆகிருக்கும். இலங்கை காசுக்கு வந்து எவ்வளவு? 6000 ரூபாய். ஓகேயா? இதுதான் நாங்க தாரோம் உங்களுக்கு ப்ராஃபிட் கல்குலேஷன். ஓகே, நீங்க சின்ன லொட் சைஸ்ல எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு அழகான ப்ராஃபிட் ஒன்று இருக்குது. நான் 7மான அளவு உங்களோட அக்கௌண்ட் இப்போ நீங்க சின்னது தானே. இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து சின்னதுனா இப்பதான் நீங்க பிகினர்ஸ். அப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் ஒன்று தாரேன். 2 ட்ரேட் எடுத்தாலும் பரவாயில்ல. 0. உங்களுக்கு 50 லொட்ல உங்களுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு 50 லொட்ல 7மான அளவு க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க 2 ட்ரேட் எடுத்திருந்தா உங்களுக்கு 10 USD ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஒருவேளை நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்கடா 0.0 லோட் சைஸ்ல 0.10 லோட் சைஸ்ல 50 பிப்ல உங்களுக்கு 50 பிப்ல இன்னைக்கு உங்களுக்கு 5 USD இருக்குது. ஓகே, இப்போ இலங்கை காசுக்கு 1500 ரூபாய். அப்போ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 7மான அளவு 5 USD எப்போதுமே ட்ரேட் க்ளோஸ் பண்ணுங்க. அண்ட் 7மான அளவு per டே ஒரு நான் தர ஒரு சிக்னலோ இல்லாட்டி ஒரு per டே நான் எப்படியும் ஒரு 1 இல்லாட்டி 2 சிக்னல்ஸ் நான் தருவேன். ஓகே, அப்போ அந்த சிக்னல்ஸ்ல உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வரதுக்கு இயலும். 7மான அளவு 5-10 USD இடைக்குள்ள ப்ராஃபிட் எடுத்த பிறகு ஃபுல்லாகவே நீங்கள் ரிலாக்ஸ் ஆயிருங்க. மிச்சம் நீங்கள் எல்லாம் அது மார்க்கெட்டில் தடவாரிக்கிட்டு போக வேண்டாம். ஏண்டா லொஸ்ட் ஆகிறது சான்சஸ் அதிகம். ஓகே, சிக்னல்ஸ் நாங்கள் தருவோம். ஆனால் அப்படி செய்ய வேணாம். ஒரு மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த தன்னாவ கூடி ஆகின பிறகு
எதுவும் சக்ஸஸ் ஆகாது. அதனால தான் ஒரு 5 into 10 USDக்குள்ள ப்ராஃபிட் ஆயிருங்கன்னா மார்க்கெட்ல இருந்து லீவ் ஆகிடுங்க. ஓகே, அப்ப நீங்க ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு டார்கெட் ஒன்று தாரேன். நீங்க ஒரு நாளைக்கு ஓகே, நீங்க ஒரு நாளைக்கு 10 USD நீங்க ப்ராஃபிட் பண்ணினீங்கடா, 10 USD நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்கடா, மொத்தம் 4 வீக்ஸ் அப்படின்னா 20 நாட்கள். ஓகே, அப்ப 20 தர 3000 ரூபாய். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு இன்கமே வந்திருக்கும் எவ்வளோ? ஒரு 60,000 உங்களுக்கு இன்கம் வந்திருக்கும். ஓகே, இதுதான் நான் வந்து பிகினர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு டார்கெட். ஓகே, பிகினர்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரு டார்கெட் வந்து இதுதான். புரிஞ்சாது? நீங்க ஒரு நாளைக்கு 10 USD எடுத்தீங்கன்னா 20 நாளைக்கு 20 நாளைக்கு 3000 மணி 60,000 நீங்க ஏர்ன் பண்ணிருக்கீங்க. புரிஞ்சாது? இதுதான் நான் பிகினர்ஸ்க்கு கொடுக்குற டார்கெட். ஓகே, இதுக்கு விட எல்லாம் இப்ப இன்கம் எடுக்கிறாங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அது புரிஞ்சா எல்லாருக்கும்? அப்ப ரைட். ஓகே கைஸ், அப்ப ரைட். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் 7 மாணளவு என்கிட்ட லிங்க் கேளுங்க. மண்டேல இருந்து நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நாங்க எங்களோட சிக்னல்ஸ் குரூப்க்கு அண்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் குரூப்புக்கு அண்ட் எங்களோட அனலைஸ் குரூப்க்கு நாங்கள் உங்களை ஆட் பண்ணணும். நீங்க டிபாசிட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களோட நேமை போடுங்க. ஓகே, நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு உங்களே நாங்கள் அந்த 3 குரூப்புக்கும் சிவிஐபி சிக்னல் குரூப் அண்ட் எங்களோட கோர்ஸ் ப்ரோக்ராம் ரெக்கார்டிங்ஸ் குரூப்புக்கும் அண்ட் அடுத்தது எங்களோட அனலைஸ் குரூப்புக்கும் நாங்கள் லைஃப் டைம் தாரதுக்கு இது ரெடியாக இருக்கிறோம். ஓகேயா? ரைட். அண்ட் கைஸ், ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் என்னோட குரூப்பில் போட்டு விட்றேன், எங்களோட ஃப்ரீ குரூப்பில் போட்டுறேன். அதுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. அண்ட் மீண்டும் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் எடுக்க வருமே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகேயா? கிளியர்? எனி டவுட்ஸ்? ஓகே கைஸ், எனி டவுட்ஸ்? ரைட். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் 7 மாதம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி டிபாசிட் பண்ணுங்க. மண்டேலேருந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுத்து தரதுக்கு நான் ரெடி. நீங்கள் ரெடியாக இருந்தால் நானும் ரெடி உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்று எடுத்து தரதுக்கு. அண்ட் உங்களோட டவுன்லோட் லேப்டாப் 24 ஹவு டு கோ ஃப்ரம் ஹியர். வெயிட், நான் பார்க்குறேன். ரைட், அங்கேனால போகல பிரதர். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களோட மைக்ரோசாஃப்டில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு மெட்டா ட்ரேடர் லொக் ஆகி ஓகே, அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி டீச் பண்ண மாதிரி அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் இன்றைக்கி பாஸ்வேர்டு இருக்கு, அந்த பாஸ்வேர்டு போய் டைப் பண்ணுங்கள் உங்களோட மெட்டா ட்ரேடர் அக்கௌண்ட்டில். கைஸ், லேப்டாப்பில் விட ஃபோனில் செய்கிறது ஈஸி. அண்ட் அக்கௌண்ட் க்ரியேஷனுக்கு உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் அது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதை லிங்க்கை தரேன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இதுக்கு ஆட் பண்ணுங்க. ஓகே, இதில் ஆட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கோர்ஸ் ஃபீஸ் கெட்டியே ஒரு ஒரு இதோண்டு இல்லை. அப்படின்னா என்ன சொல்கிறது, கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் தான் கெட்டுறது. அவனுக்கு அதுக்கு சிறந்த இதோண்டு இல்லை. அங்கே என்ன சொல்கிறது, ஒரு ரிசல்ட் ஒன்று இல்லை. இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறது. ஏன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு 7 மாதம்
இதாக்கிக்கோங்க. அண்ட் நெறைய இடத்துல இந்த இது நெறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். ரைட். அது சரி வராது. அதெல்லாம் போய் ரைட். ஜஸ்ட் எங்களோட இன்வால்வ் ஆகி பாருங்க. ஓகே, இன்வால்வ் ஆகி பாருங்க. உங்களுக்கு நாங்க 1 வீக் தரோம். ஓகே, 1 வீக் எங்களோட ஒர்க் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ்னா உங்களுக்கு தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு போகலாம். நான் உங்ககிட்ட ₹1 எடுக்கவும் இல்ல, எடுக்கிறதும் இல்ல. அது உங்களோட இஷ்டம். ஓகே, அதுக்கு மேல எங்களுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே கைஸ், தென் குட் நைட். டுமாரோ கிளாஸஸ் ஒன்று வேணுமெண்டா, ஓகே, வித் நியூ அப்டேட்ஸ் கிளாஸஸ் ஒன்று வேணுமெண்டா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க. பர்சனல் கிளாஸஸ் வேணுமெண்டாலும் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் ஹெல்ப் ஒன்று தரேன். ஓகே, ரைட்.